நான் பேச வந்தது பல. இந்த விழாவில் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால் இது இந்து கலாச்சார விழாவிற்காக மட்டுமல்ல. நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வர வேண்டும். அந்த ஆட்சி எப்படி வரும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு நான் வருகிறேன். நமக்கு அனைவருக்கும் ஒரு பணி இருக்கிறது. இங்க ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. இறை மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றவர் நம் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து எப்படி இருக்க வேண்டும், அது இந்துத்துவா என்பதை அடிப்படையில் அல்லாமலும் நம் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் இங்கு ஒரு சிறந்த ஆட்சி அமைய வேண்டும். அந்த சிறந்த ஆட்சி இருக்கும் போதுதான் நம் வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக சிவச்சந்திரன் ஐயா அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அவங்க சொன்னதெல்லாம் நீ உன்னிப்பா கவனிச்சிருக்கோம். அவர்கள் இந்துத்துவாவை பற்றியோ இந்துக்களை பற்றியோ இந்துவை கலாச்சாரத்தை பரப்புவதற்காக இங்கு பேசவில்லை. ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டின் அரசன் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த அரசன் சிறப்பாக இருந்தால்தான் அந்த மக்கள் சிறப்பாக இருக்க முடியும். அந்த மக்கள் இங்கு சிறப்பாக இருக்கிறார்களா, இன்று நடந்து கொண்ட ஆட்சியில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதை போலதான் ஐயா அவர்கள் சிந்தித்திருக்கிறார். சொல்ல வேண்டிய கருத்துக்கள் பல இருந்தாலும் நேரமும் அதிகமாகிவிட்ட சூழலிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதற்கொண்டு பொள்ளாச்சியை பற்றி சொல்லி இங்க என்ன குறை சொல்கின்ற ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார். மக்கள் குறை கேட்கின்ற அரசு நடந்து கொண்டிருக்கிறார். இவர் சொன்னா அவர் பண்ணாரு, அவர் பண்ணா நான் பண்ணல, இதுதான் பேசுறாங்க ஒழிய மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற வாக்குகளை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆட்சி நடைபெறவில்லை என்பதை தெல்ல தெளிவாக என்னால் கூற முடியும். எங்கள் அண்ணன் தர்மராஜ் அவர்கள் பேசுகிறதை சொன்னார்கள். அன்பு தம்பி சரத்குமார் அவர்கள் இந்த இயக்கத்திலே தன் இயக்க சகோதரருடன் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும், நம் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அடிப்படையில் வந்து இணைந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். தேசியத்தை நான் தழுவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இன்றல்ல நேற்றல்ல. என் வலது தோள்பட்டையை பார்த்திருப்பவர்கள் படத்தில் பார்த்தவர்களுக்கு தெரியும். அதுல வந்து தேசிய கொடியை பச்சை குத்தியிருப்பவன் தான் எங்கள் முன் இருக்கின்ற உணர்வில் மட்டுமல்ல உடலும் உடையின் எண்ணத்திலும் தேசியம் நம் நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவன் தான். சந்தித்த தலைவர்கள் பலர், இருந்திருக்கின்ற இடங்கள் பல. ஆனால் தெல்ல தெளிவாக எங்கிருந்தால் நம் நாடு சிறப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு 16 ஆண்டுகள் நடத்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்திருக்கிறேன். எங்கு சென்று கொண்டிருக்கிறது, யாருடன் இணைந்தால் நம் மக்கள் சிறப்பாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நான் தெல்ல தெளிவாக ஐயா பேசும் ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 4 லட்சம் கோயில் எவ்வளவு இருக்கு? 4 லட்சம் கோயில்கள். வருமானம் எங்க போகுது? அது வருமானத்தை பத்தி பேச 4 லட்சம் கோயில் இருக்கின்ற இடத்துல ஆட்சியாளர்களுக்கு அந்த கோயில் மீது அக்கறையே இல்லை என்று சொல்ல முடியாது. அது வருகின்ற வசூலில் அக்கறை இருக்கிறது. ஆனால் இந்த தர்மத்தின் மீது அவர்கள் அக்கறை இல்லை. ஒரு வேடிக்கையான ஒரு தமிழகம் பாருங்க. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் சமத்துவம் வேண்டும், அனைவரும் ஒன்றுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்மை பக்கத்து வீட்டு குழந்தையை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழமையை மாற்ற வேண்டிய சூழல் உருவாகி நாமும் சிறப்பாக இருக்க வேண்டும், பக்கத்து வீட்டில் சிறப்பாக தான் இருக்கணும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சமத்துவம் பேசுகிறவன் தான் நான். ஆனா அதே சமயத்தில் நம்மை பற்றி பேசும்போது இங்கு வாழ்கின்ற பெருவாரியான இந்து மக்களை பற்றி பேசும்போது தமிழகத்தில் ஆட்சியாளர்களுக்கு அது மட்டும் கிழக்கிற மாதிரி தெரியுது. ஏன் தெரியல? அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கிறிஸ்தவ விழாக்கு போனா நான் ஒரு கிறிஸ்துவன் சொல்கிறார். ஏன் நான் ஒரு இந்து, ஆனா கிறிஸ்தவ விழாக்கு வருவது பெருமை கொள்கிறேன் என்று சொல்றேன். யாரும் அடிச்சுடுவாங்களா? நான் பெருமை, நான் பல இடத்துக்கு போறேன், கிறிஸ்துவ விழா கொண்டாடுறேன்,
ரம்ஜான் கொண்டாடுறேன், எல்லாம் கொண்டாடுறேன். ஆனால் உண்மையை உணர்த்த வேண்டும். சிறுபான்மையை பாதுகாவல்ன்றாங்க. என்ன பாதுகாப்பு? எங்காவது அடிச்சு போடுறோமா? இல்லையே. ஏதாவது செய்கிறோமா? எந்த செய்க விளைவிக்கான 450 கணக்குல இருக்கீங்க. அப்புறம் வாங்க, தமிழகத்தில் போதையில் உண்டு. அது ஒண்ணு ஒருத்தர் கரெக்டா இருக்காம 440 வோல்ட் ஏறிச்சு. நல்ல மனுஷன் தான், நம்மளை பத்தி பாராட்டு தான் பேசிட்டு இருந்தாலும் வருத்தமாக இருக்கிறது. தன் பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாரே போதைக்கு அடிமையாகி. என்ன சொல்ல வரேன்னா, இங்க ஐயா பேசும்போது சொல்றதை நான் உணர்ந்து கொண்டேன். நாம யாரையும் பயமுறுத்துக்காக இல்லை என்பதை தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க. காஷ்மீர்ல 25 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது சொன்னால், இன்று மக்கள் எங்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஊட்டி கொடைக்கானல் போறது பத்தி நான் காஷ்மீர் போறேன்றாங்க. போக முடியுமா? 5 ஆண்டுகளுக்கு செல்ல முடியுமா? சென்றிருக்க முடியுமா? சிந்தித்து பார்க்க. ஆக அங்க இருக்கின்ற மக்கள் இன்று சிறப்பாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சிறப்பாக இருக்கிறார்கள். அங்க போய் பேட்டி எடுத்தா இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நாங்க நல்லா இருக்கோம், இங்க நிறைய பேர் வராங்க, சுற்றுலா பயணிகள் வராங்க, எங்கள் தொழில் நல்லா இருக்கு, எங்கள் மக்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் சொல்கிறாங்க. யாரா? மோடிஜி. 370 அகற்றிய ஒரு காரணத்தினால் அங்கு நமது தேசிய கொடி பறக்கின்ற சூழல் உருவாகி. அப்ப இது முன்னேற்றம் இல்லையா? ஒரு நாட்டை முன்னேற்றி செல்ல வேண்டும் என்ற போது நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் தீட்ட வேண்டும். திட்டங்கள் மூலமாக அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும். மக்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்மளா இருக்கோம். அடுத்த சமூகம், அடுத்த சமுதாயம், இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? நம் நாடு எப்படி இருக்க வேண்டும்? அன்பு சகோதரர் மனோஜ் பாடுகையில கிரேக்கம் வீழ்ந்து விட்டது, எகிப்து வீழ்ந்து விட்டது, பாரதம் தலைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னா இது ஒரு புண்ணிய பூமி, மறந்து விடாதீர்கள். எப்படி வைகுந்தர் மறந்த பூமி இந்த பூமி புண்ணிய பூமியோ, அதே போல் பாரதம் ஒரு புண்ணிய பூமி. இதை மறந்துடக்கூடாது. இந்த கலாச்சாரம் என்பது 4000 ஆண்டு 5000 ஆண்டுக்கு மேல் வந்த கலாச்சாரம். 4 லட்சம் கோயில்கள் இருக்கின்ற தமிழகத்தில் நான் சனாதனத்தை எதிர்ப்பேன் சொல்றேன். முதல்வர் சனாதன புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்கள். அந்த சனாதனத்திலே இந்து தர்மத்தை பற்றி சொல்லவில்லை, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். யாரும் தீங்கு விளைவிக்காதீங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, எல்லாரும் அரவணைத்து செல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? அதை ஒழிக்கணும்ன்றா? புரிஞ்சுட்டு பேசணும். படிக்காம பேசிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 5000 2500 போனா 1500 அவங்களுக்கு கணக்கு. படிக்க சொல்லுங்க. இதெல்லாம் பேசுறது வேற வேலை இருக்கு, அதுக்கு நேரமும் இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க? இங்க இன்னொரு வரி பாட்டு பார்த்தேன். பாடும்போது அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, பாம்பாட்டிகள் என்று வெளிநாடுகள் சொல்ற இடத்தில் இன்று நாம் தான் வழிகாட்டிகள் என்று சொல்கின்ற சூழல் உருவாகிறது. பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் போலாம் வெளிநாட்டில் தான் மகுடி ஊதி ஒருத்தர் இருப்பான், அந்த கையில் மேல போவோம், நல்ல கிழிஞ்ச சட்டையை போட்டுப்போம், அதான் இந்தியான்னு போட்டிருப்பான். யாரு? ஆங்கிலேயர்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. உலக அளவிலே இன்று பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, மோடிஜி அவர்களுக்கு பெருமை. அமெரிக்க ஜனாதிபதி வெற்றி பெறுகிறார் ட்ரம்ப். அப்ப என்ன நடக்குது? ட்ரம்ப் செல்கின்ற அந்த முதல் வந்த நிகழ்ச்சியில மோடிஜி வாழ்க, மோடிஜி வாழ்க. மக்களுக்கு கேட்கவில்லையா என்றுதான் நான் கேட்கின்றேன். ஒரு சிறந்த ஆட்சியாளர் 3வது முறையாக பாரதத்தின் பிரதமராக வந்திருக்கின்றார். சாதாரண விஷயமா? 3 முறை மாநிலத்தின் முதலமைச்சர், 3வது முறை பாரதத்தின் பிரதமர். நாம் சிந்திக்க வேண்டும். அனைத்து சகோதர சகோதரிகளும் சாதாரண விஷயம் கிடையாது. உழைப்பு இருந்திருக்கிறது, உறுதி இருக்கிறது, நேர்மை இருந்திருக்கிறது, நியாயமும் தர்மமும் அவரோடு இருந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவின் வழிகாட்டியாக, இந்தியா உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுக்கு போகும்போது நம்ம எந்த கடைக்குள்ள போனாலும் கிட்ட கூட வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம போனா இவங்க பிச்சைக்கார நாட்டில் வந்திருக்கான், எங்க வாங்க போறான்னு. இப்ப போய் பாருங்க, தெரு வரைக்கும் ஓடி உள்ள கூட்டு போயிருவோம். காரணம் யார்? மோடிஜி. இந்தியரின் பெருமையை உலகறிய செய்தவர் நமது பிரதமர் மோடி. நரேந்திர மோடிஜி. இந்தியா சொல்லுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணி பார்த்தால் அலறுகிறது உலகம்.
இவரை பார்த்தா அரவணைச்சுக்கிறார் கூட்டணி. ஓடோடி வந்து கையெழுத்து வாங்குகிறார்கள் அதிபர்கள், பல நாட்டு அதிபர்கள். ஏன்? அவர்கிட்ட இருக்கிற அன்பு, பாசம், பரிவு, ஆற்றலும் திறமையும் உணர்ந்திருக்கிறார்கள் வெளிநாட்டில். அது இந்த நாட்டில் மட்டும் நம்ம உணர முடியல. அது முக்கியமாக தமிழகத்தை எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார். இங்க ஒரு ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம் வர வேண்டும். இங்க ஐயா பேசும்போது சொன்னாங்க, என்னைக்கு வரும், 40 ஒன்று கூட வரவில்லையே என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 2024 234 வரும். அதன் பிறகு 2029 40 வரும். அதற்கு உழைப்பு என்பது முக்கியம். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை அவசியம். இங்க கேட்டாங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்கள, ஓட்டு மட்டும் எங்கேயோ போய் போடுறீங்கன்னு கேட்டார். உண்மைதானே? நீங்க வந்து இந்து கலாச்சார பேரணியை அனைவரும் கலந்து கொள்கிறீர்கள். நீங்க சாமி கும்பிடுறீங்க, தெய்வத்திற்கு மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். அப்படி இருக்கிறவங்க ஓட்டு போடவும் சிந்திச்சு போடுங்க. 4 லட்சம் கோயில்கள் இருக்கின்ற இடத்திலே தெய்வமே இல்லை என்று சொல்லுவார். ஆட்சி புரியலாமா? சிந்திச்சு பாருங்க. திருவண்ணாமலை தீபத்திற்கு கூட்டமாக செல்கிறார்கள், திருப்பதிக்கு கூட்டமாக செல்கிறார்கள். அப்ப அங்க போறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க. ஆனால் இங்கு மட்டும் தெய்வம் இல்லை என்று, இந்து கடவுளில் இல்லை என்று சொல்பவர்கள் எப்படி ஆட்சி புரியலாம் என்ற கேள்வியை உங்களை வைத்து செல்கின்றனர். ஆட்சி பண்ணலாம், சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நமது மீது நம்பிக்கை இல்லை, நம் வணக்கம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் ஆட்சியாளராக பண அரசியல் செய்ய முடியும். சொன்ன வருத்தத்தோட சொன்னாங்க, கொள்ளை அடிச்சு உள்ள போவாங்க, வெளியே வந்து திருப்பி மந்திரி பதவி கொடுத்துருவாங்க. வேற எங்கேயும் நடக்குமா? நமக்கே அசிங்கமா இல்லையா? குற்றவாளி ஒருவன் உள்ளே செல்வான், பிறகு வெளியே வந்து மந்திரி ஆகி விடுவான். நாடு உருப்பிடுமா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சரத்குமார் வந்தாரு சொன்னோம், கேட்கறதுக்கு வந்து ஒரு ஆசியமாக இருந்தது என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். உணர்வோடு சொல்கின்றேன், உணர்ச்சியோடு சொல்கின்றேன். நான் பலரையும் சந்தித்திருக்கேன், பெரிய பெரிய தலைவரை இணைந்து செயலாற்றிருக்கின்றேன். ஆனால் இன்று நமக்கு தேவை ஒரு ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றம் உறுதியாக வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக வேண்டும். நான் சொன்னேன், நமது மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களிடம் சொன்னேன், நான் கிறிஸ்துவ விழாவுக்கு சென்று கொண்டு வருகின்றேன், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சந்தித்து முடித்த 2ஆம் கட்டத்தில் நீங்கள் வருகிறீர்கள். உங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த தேசத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவர்கள் நம்பிக்கை இருக்கிறது. காரணம் நம்பிக்கை இருக்கு, ஆனால் நம்பிக்கை இல்லாத போல் உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல்கள். என்ன திராவிட மாடல்? நல்லா கேட்டாங்க, திராவிட மாடல் என்ன மாடல் தெரியாது. நீங்க இன்னொருத்தரை பத்தி பேசுறதா திராவிட மாடலா? இங்க வந்து ஒரு கவர்னர் அவர்களை இழிவுபடுத்தும் திராவிட மாடல். நீங்க வந்து வேற பிரச்சனைலாம் திசை திருப்பதற்காக தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் வந்து போறது முடியல பிரச்சனை. 1990க்கு மேல அது முதல்ல வந்து அந்த அம்மா 1900 புரட்சி தலைவர்கள் இருந்தபோது 1991 அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள். தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்தை சட்டமாக்கி அதை பாட வேண்டும் என்று சொல்லி அதன் பிறகு தேசிய கீதம் வந்து முடிக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள். அதை நடைமுறைக்கு வரவில்லை. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நடைமுறைக்கு வந்தது. இவங்களுக்கு அது வலிக்குது. அவங்க வந்து உள்ள வந்துட்டாருன்னா கவர்னர், நீங்க தப்பா எழுதி கொடுத்தா, நீங்க எழுதி கொடுத்தாலும் சரியா படிக்க தெரியாது, அவர் எழுதி கொடுத்தா சரியா படிச்சனால நீங்க எழுதிருக்க தப்பா படிக்க மாட்டேன் பேச மாட்டேன் தப்பு. சாதிச்சு விட்டாலும் சொல்லி எழுதிருக்கீங்க. ஏழைகளுக்கு ஹிந்தி படிச்ச விடாது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள். 10 லட்சம் கோடி 2025 மார்ச் மாசம் வந்தா தமிழகத்தின் கடன் 9,56,55,000 சொச்சம் அப்படின்னு சொன்னா 10 லட்சம் கோடி கடன் கடன்ல இருக்கும். ஒரு வருடத்திற்கு 63,000 கோடி வட்டி கட்டுறோம். யார் விட்டு பணம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. நமது வருங்காலம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க போற திட்டம், எப்படி வகுக்க போகிறார்கள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார்களா? பல முறை சொல்றோம், நீட் தேர்தல் வந்து நீட் பரீட்சையை வந்து ரத்து பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த பவரே இல்லை. முதலே பவர் இல்லை, அப்ப எப்படி நீ சொல்ற? நான் போற முதல் கையெழுத்து எங்க அண்ணன் போதையில இருக்காரு, அதுல போதையை நிறுத்தி கடையெல்லாம் மூட்டாங்களா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். சொல்வதை எதுவும் செய்வதில்லை. ஏன்னா ஒரு தகுதி வேண்டும். நான் சொன்னேன்,
நீட் தேர்வு எதற்காக வேணும் பதில் சொல்லுங்கன்னு கேட்டேன். இப்ப வந்து காவல்துறை சகோதரர்கள் இருக்கிறார்கள். நீங்க வந்து அவங்க சகோதரருடைய மகளோ காவல்துறையில போய் சேரணும்னா டெஸ்ட் வைக்காம, பரீட்சை வைக்காம, பிசிக்கல் டெஸ்ட் வைக்காம நீங்க கான்ஸ்டபிள் ஆயிடு, நீங்க இன்ஸ்பெக்டர் ஆயிடுப்பா அப்படி சொல்லிடுவாங்க. அப்ப எழுதி நீங்க வந்து ஒரு மருத்துவராக வேண்டும் என்று சொன்னால் தகுதி அடிப்படை வந்து பரீட்சை எழுதுவது தவறா? ஏன் படிக்கின்ற மாணவனை ஏன் படிக்காது என்று சொல்கிறார்? திறமை இருப்பவர்கள் வர வேண்டும். திறமை இல்லாத ஊக்குவிக்கிற ரிசர்வேஷன் பாலிசி வச்சிருக்கோமா இல்லையா? ஊக்குவிப்பதற்காக இருக்கிறது. ஆனால் எதை ஊக்குவிக்க வேண்டும், எப்படி ஊக்குவிக்க வேண்டும் என்று சொந்த கால அடிக்கிறது சொல்லிக் கொடுக்க கட்டணும். அது இந்த ஆட்சியால் சொல்லவே முடியாது. பெருந்தலைவர் ஆட்சி 1956 1963 பெருந்தலைவர் ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தை பாத்தீங்கன்னா 400 கோடி தான் கடன் இருக்கு. இப்ப எவ்வளவு கடன்? 10 லட்சம் கோடி கடன். இப்ப வந்து 1000 ரூபாய் ரொக்கம் கொடுக்க முடியாது. முதல் கேட்ட என்ன சொல்றாங்க? மத்திய அரசு கொடுக்கலன்றாங்க. இவ்வளவு வருஷமா மத்திய அரசு தான் கொடுத்தாங்க. இவ்வளவு வருஷமா பொங்கல் பரிசும் பொங்கலுக்கு கொடுக்கின்ற 1000 ரூபாயும் மத்திய அரசு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, இவங்க கொடுக்கலையா? ஆக எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் பல கூட்டங்கள் பேச போகிறோம். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் யாருக்கும் எதிரிகள் அல்ல. நாம் இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய மண்ணில் வாழ்பவர் அனைவரும் இந்தியர்கள் தான். ஆனா அதே சமயத்தில் நான் சொன்ன பழமொழி தான், பக்கத்து வீட்டு குழந்தையை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும் என்று எண்ணி விடாதீர்கள். நீங்க முதல்ல உங்கள் மீது, நமது கலாச்சாரத்தின் மீது, நமது தெய்வங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போதும் நீங்க அவங்க வந்து வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க. நம்ம எங்க போறோம்? அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால கோயில் போறதில்ல. நான் சிந்திச்சு பார்க்கிறேன், இங்க சமய பெரியவர்கள், இறைவன் மீதே இருந்து நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், என்னை விட அதிகமாக இறைவனை துதிப்பவர்கள், அவங்கள என்ன பண்ணணும்? நீங்க ஒரு அட்டவணை போட வேண்டும். நம்ம வந்து இந்துக்களும் ஒரு செவ்வாய்க்கிழமை கோயில் போகணும் சொல்லி பாருங்க. கூட்டமா இருக்கும், நெரிசலா அவ்வளவு பேர் வந்து பக்தியோட இருக்காங்க. பரீட்சையை போற எங்க போறான்? பிள்ளையாருக்கு போய் தோப்பு கட்ட போட்டு தான் போறான். ஆனா ஓட்டு போடும் போது எங்க போறான்? அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு அங்க போட்டு. அப்ப உணர்வு இருக்கணும் இல்லையா? ஜனநாயகத்துக்கு முதல்ல பணநாயகம் நடந்து கொண்டிருக்கிறது. காசை தூக்கி எங்க ஓட்டு போட போறாங்க? அது மாற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். ஆட்சி மாற்றம் சும்மா வரணும்னு சொல்லல. தமிழகத்தை ஒரு வளர்ச்சி பாதையில கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் என்ற அடிப்படையில் தமிழகம் உயர வேண்டும் என்று சொன்னால் இங்கு நாம சிந்திக்கணும், யார் ஆட்சி புரிய வேண்டும். இங்க அன்பு சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் வரிசையா வந்து கட்டோட்டு வச்சுட்டாரு. தர்மராஜ் என்ன சொல்றாங்க? சரத்குமார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று. அந்த ஆசை எனக்கு கிடையாதுங்க. ஆனால் ஒன்றே ஒரு ஆசை உண்டு, 2026 அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். பத்திரிகையாளர் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னீங்க, இப்ப கனவு போயிடுச்சாங்க. கனவு போலங்க, முதல்ல இவர் முதலமைச்சர் ஆக்குவோம், அதுக்கப்புறம் வந்து நடக்கலாம் பார்ப்போம். ஏன்னா வயசு 20 தான் ஆச்சு. நம்மது ஒருத்தர், நம்ம கூட இருக்க ஒருத்தர், நல்ல உழைப்பவர் ஒருத்தர் இருக்குங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு. இந்த ஒரு கட்சியில தான் என்ன சொன்னாங்க, சாதாரண ஒரு காரியகர்த்தா நாட்டின் பிரதமராக வர முடியும், ஒரு மந்திரியாக வர முடியும். இது தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது ஒரு பேச்சாளர் இருந்தார். ஒரு நாள் போனேன், ரொம்ப அசிங்கமா பேசுவார் மேடையில், பேர் மறந்துட்டேன். ரொம்ப முடிவு என்ன சொன்ன 5 காரணமாக கலந்து விட்டாங்க. இல்லைண்ணே ஐயா அப்படின்னு சொல்லி எந்திருக்கிறேன். உட்கார பின்னாடி முடிச்சிடும். அம்மா வணக்கம். இப்படியே வந்து 29 30 40 பேர் வணக்க சொல்லி முடியல. ஏன் குழந்தை தெரியாது. அப்புறம் நினைச்சேன், இங்கதான் 234 பேர் அவங்களே நிக்கிறதுக்கு ஆள் இருக்கு அந்த குடும்பத்திலேயே. நம்ம எதுக்கு அந்த கட்சிக்கு பாடுபடுறோம்? நான் கேட்கிறேன், அந்த தோழர்களா கேட்கிறேன், நீங்க ஏன் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? உங்களுக்கு வாய்ப்பு தராங்களா? மந்திரி மகன் தான் மந்திரி ஆகுது. மந்திரியோட பேரனை உருவாக்குறாங்க, பேருக்கு பேரனை உருவாக்கிறாங்க போல இருக்கு. அப்படி இருந்து இயக்கத்தில் எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க? அங்கெல்லாம் பிள்ளைக்கு படத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைக்கு சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அது பண்ணுங்க முதல்ல. அதை ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டேன். அந்த சகோதரர்களை அதிகமாக சந்திக்க இருக்கின்றேன்.
அடுத்த ஆண்டு நிச்சயமாக மாநில தலைவரிடம் பேசியிருக்கின்றேன். மக்களை சந்திக்க வேண்டும். மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். எவ்வளவு திட்டங்கள் எடுத்து வச்சிருக்க, நோட்டீஸ் எடுத்து வச்சிருக்க. இதை மக்களை சந்தித்து தொடர்ந்து 8 மாதங்கள் நாம் பயணம் செய்தால், அனைவரும் ஒவ்வொரு காரியகர்த்தாவும் பயணம் செய்தால், நாம் பயணம் செய்து மக்களுக்காக மத்திய ஆட்சியில் இருப்பவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் எடுத்து சொன்னால் மக்கள் மாறுவார்கள். இதை கரெக்டா சொல்றாரு, சொல்றாரு, கரெக்டான பாயிண்ட் சொல்றது. அது எனக்கு தெரியும். நியாயத்தை சொல்றோம், காது கொடுத்து கேட்கிறோம். நான் பேசும்போது நீ காது கொடுத்து கேட்கிறேன். நான் பேசுறது உங்களை கேட்கணும், மற்றவங்க புரியும். நடுவில் என்ன நினைப்பாங்க, இங்க அவர் பேசும்போது ஒருத்தர் வந்து எதிர்கோள் கொடுத்தாரு நினைச்சுவான். நினைக்கிற பத்திரிகை தான் எழுதுவோம். சிறப்பாக பேசும்போது ஒருத்தர் எதிர்கோள் கொடுக்கல, நல்ல குரல் கொடுத்துருக்க. அதனால உழைக்கணும். சொல்ல எல்லா தொகுதிக்கும் அனைவரும் செல்ல வேண்டும். நீங்க இருக்கிற ஒரு 30 ஓட்டு வாங்கி கொடுங்க, காசு கொடுத்து இல்ல, உழைச்சு நல்லதை சொல்லி திட்டங்களை சொல்லி சிறப்பாக செயல்படுவர்கள் ஆட்சி படத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நடக்குது கல்லூரி வளாகத்துல? நல்லா சொல்லிட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்லாம் இவங்க சொல்லிட்டாங்க. அதனால அதிகமா சொல்ல முடியல. இவங்க கேட்டாங்க, நீங்க பொள்ளாச்சியில் நடந்தது என்னாச்சு? அப்ப பொள்ளாச்சி வேற இது வேறையா? இப்ப நடந்தது பதில் சொல்ல முடியாது. ரோட்ல பாத்தீங்கன்னா அருவாரோட சுத்துறான் பைக்ல. கேட்டா அது வந்து குடும்ப தகராறு என்கிறார் காவல்துறை. அப்ப குடும்ப தகராறு நம்ம எல்லாருமே ஆளாளுக்கு கையில கட்டி வச்சுதான் போட முடியும். எனக்கு புரியல. அப்ப பாதுகாப்பாக செல்ல வேண்டிய சூழலுக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டதா? அப்ப சட்டம் ஒழுங்கு என்ன ஆகிறது? நம்ம போலீஸ் உண்மையிலே சொல்றாங்க, சிறந்த காவல்துறை இருக்கு. உன்னையோட இந்த காவல்துறை அன்பு சகோதரர்கள் சொல்லிக்கிறேன், நீங்க உங்கள் அதிகாரத்தை சட்டம் ஒழுங்கையும் இதுதாங்க செய்ய முடியும். நான் சட்டம் சொல்கிறது என்று சொல்லி பாருங்க, ஆட்சி தானாகவே மாறும். செவிசாய்க்க முடியாதுங்க, இந்த பயிர் நான் கைது போட முடியாதுன்னு சொல்லி பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் அதை காட்டு அனுப்புன்னு சொல்லுவாங்க. அனுப்பட்டும். அந்த அதிகாரி ஒருவர் திடமான அதிகாரி, நியாயமான அதிகாரி, தர்மத்துக்கு கட்டுப்பட்ட அதிகாரி உட்கார்ந்து இருந்தால் ஒரு கோப்பிலை நான் கையெழுத்திட மாட்டேன், இது மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று கோப்பிலை கையெழுத்திடாவிட்டால் உள்ள தண்ணியில் காட்டு அனுப்புவாங்க. வேற ஒரு அதிகாரி வருவாரு, அந்த அதிகாரி கையெழுத்து போடியா அப்படின்னா, இல்லங்க ராமசாமி இருந்தாரு அவரே போடல, நான் போட மாட்டேன்னு சொல்லுங்க. உங்களையும் தூக்கி வரா, சரி அடுத்த வருவாரு, இல்லங்க ராமசாமியும் சோமும் போடல, நானும் போட மாட்டேன் சொல்லி பாருங்க, மந்திரி சபை ஆடிவிடும். அதிகாரிகள் சிறப்பாக இருக்க வேண்டும், காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக இருக்க வேண்டும். நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டால் மக்களிடம் நாம் ஒவ்வொருவரும் சென்று வாக்குகள் சேகரிக்க ஆரம்பித்தால் வைத்துக் கொள்ளுங்கள். நான் விருதுநகர் மாநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போது 40 நமதே என்ற கோஷத்தை சொல்லிக் கொடுத்ததுதான். இன்று சொல்கிறேன், இந்த புண்ணிய பூமியில் என்று சொல்கிறேன், 234 நமதே என்று சொல்கிறேன். சொன்னாங்க, எதுக்கு கூட்டணி? நீ தனித்தனியா நில்லுங்க, எல்லாரும் தனித்தனியா நின்ன பிறகு சீட்டு கம்மியாக கூட்டணி வச்சுக்கோங்க. தனியா காமிங்க. 11.5 வந்துருச்சு, கூட்டணியோட 18.5, இது 30ஆக மாறும், 40ஆக மாறும். எப்படி காஷ்மீரில் 25 தொகுதி வெற்றி பெற்றோமோ, இங்கு தமிழகத்திலே 2026 அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால், அனைவரும் மரவழைத்து சென்றால் 2026 நமது என்று சொல்லி என்னை வரவேற்று சிறந்த முறையை வரவேற்று என்னை சிறப்பு செய்த அனைவருக்கும் 21 ஆண்டுகள் நிகழ்ச்சி நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல. 21 ஆண்டுகள் இந்து தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் மக்களிடம் ஆணித்தரமாக அடுத்து சொல்கிற அன்பு சகோதரர்களுக்கு நன்றி கூறி, இங்கு வருகை தந்து இங்கு என்ன சொல்கிறார்கள், எதை சொல்கிறார்கள், எதற்காக சொல்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்து இரவு 10 மணி ஆனால் இருந்து சொல்வதை கேட்பதற்கும் என்ன சொல்கிறார்கள் கேட்பது வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி, அன்னை தமிழெண்ணை வணங்கி பாரதனை போற்றி உழைப்பவரே உயர்ந்தவர், உண்மையான சமூகம் வருங்கால சமூகம் உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற அடிப்படையில் நோக்கம் கொண்ட எனக்கு ஜாதி மத மொழிபேதம் மற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் இனத்தை, நம்முடைய நம் தர்மத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.